வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த பல வாரங்களாக தேவனுடைய பெருகுகிற கிருபை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:33 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த பூரண கிருபை அந்த இடத்துல தான் ஆங்கிலத்தில் மச் கிரேஸ் அண்ட் மச் கிரேஸ் வாஸ் அப்பான் தெம் ஆல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மச் கிரேஸ் அப்படின்னா பெருகுகிற கிருபை, அதிகமான கிருபை. இப்போ இந்த கிருபைன்னா முதல்ல என்ன அப்படின்றத நாம் பார்த்தோம் இல்லையா? கிருபை அப்படின்றது ஒரு அபிஷேகம். கிருபைன்னா ஒரு தெய்வீக பலன், ஒரு பெரிய அபிஷேகம் அவர்கள் எல்லார் மேலும் இருந்தது. தேவனுடைய தெய்வீக சக்தி, ஒரு பெரிய டிவைன் ஸ்ட்ரென்த் அவர்கள் மேலே இருந்தது. அந்த பூரண கிருபை உண்டா இருந்ததுன்னு அதுதான் அர்த்தம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த தேவ கிருபை அவர்கள் மேலே இருந்தது. ஏராளமான கிருபை அவர்கள் மேலே இருக்குது. இந்த கிருபை வச்சு என்ன பண்ணுறது? நம்ம யோசிக்கிறோம், எனக்கு வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள், அந்த கிருபை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணுறது? என் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும், என் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போனால் பரவாயில்ல, என் புருஷன் சண்டை போடாமல் இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ இந்த கிருபை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது? வாரம் நானும் இங்கே வரேன், ரொம்ப உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லாக வரேன், நான் வாரம் வரேன். இந்த கிருபை வச்சு என்ன பண்ணுறது? எனக்கு எவ்வளோ 1008 பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் கடவுள் இந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஒரு பெரிய தெய்வீக சக்தி நமக்குள்ளே இருக்குன்றதை முதல்ல நாம் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். அந்த தெய்வீக சக்தி நம்மளோட கூட இருக்குது அப்படின்றது இங்கே நம்ம பார்க்குறோம். கிருபை அப்படின்னா ஒரு டிவைன் பவர், டிவைன் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு பெரிய சமாதானம் நமக்கு இருக்கு. கடவுளுடைய பிரசன்னத்தினாலே நாம் நிறைக்கப்படுகிறோம். தேவ பிரசன்னத்தினால் நாம் நிறைக்கப்படுகிறோம். இதெல்லாம் ஏற்கனவே நான் போதிச்சிருக்கேன் பாருங்க. முன்னாடி இருக்கிற நீங்கள் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிருபைன்ற தலைப்பில் நான் நிறைய பிரசங்கங்களை பண்ணியிருக்கேன். அது போய் நீங்கள் கேட்கலாம். யூடியூப்ல பைபிள் லாக்ன்ற அந்த சேனலில், நம்ம சேனல் அது, அந்த சேனலில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அதில் மோசே சொல்கிறார், யாத்திரை 33 அவர் சொல்கிறார், நீர் எங்களோட கூட வரவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல கிளம்ப மாட்டோம். ஏன்னா அவங்க பெரிய ஒரு பிரயாணத்தை செய்ய போகிறார்கள். அவர்கள் 40 ஆண்டுகளும் வனாந்திரத்தில் சுற்றி அலைய போகிறார்கள். அவர்களுக்கு வழி தெரியணும். கடவுள் பெரிய பெரிய நோக்கங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டங்கள் நிறைவேறணும். அதுக்கு கடவுளுடைய உதவி வேணும், கடவுளுடைய ஒத்தாசை வேணும், கடவுளுடைய ஸ்ட்ரென்த் வேணும், அவருடைய சக்தி வேணும். இந்த மனுஷீக சக்தியை வச்சுக்கணும், மனுஷீக ஞானத்தை வச்சுக்கணும், மனுஷீக பலத்தை வச்சுக்கணும் நம்ம என்ன பண்ண முடியாது? கடவுளுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாது பாருங்க. ஆகவே தான் அவர் சொல்றாரு, நான் உன் கூட வரேன், என் பிரசன்னம் உனக்கு முன்னாடி செல்லும் அப்படின்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில சமாதானமே கிடையாது. நிறைய பிரச்சனைகள், வாழ்க்கையை ஏன்டா வாடுறோன்ற மாதிரி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கைக்கும், அதாவது கிருபையை பெற்று வாடுறதுக்கும் கிருபையை இல்லாம வாடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. அதை தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற மனுஷன் மாதிரி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு ஸ்பெஷல் பீப்புள் பாருங்க. நான் உங்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திரை 33 திருப்புவோம். யாத்திரை 33 திருப்புவோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 15ஆம் வசனத்திலிருந்து 33:15. அது பழைய ஏற்பாட்டில் 114 அது பக்கத்தில் இருக்கு. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால். சமூகம்னு என்ன? அவருடைய பிரசன்னம், அவர் கூட வர்றது. மோசே கடவுளை பார்த்து சொல்றான், கடவுளை நீங்க என் கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதீரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும். நம்ம ஒரு ஸ்பெஷல் பீப்புள், ஒரு கிருபையை பெற்ற மக்கள்ன்றது எப்படி தெரியும்? எப்படின்னா, நீர் எங்களோட வருவதனால அல்லவா, கடவுள் எங்கூட இருக்கிறாரு அப்படின்றது மற்ற மக்களுக்கு தெரியணுமே.
இப்படியே எப்படி நீர் எங்களோட கூட வர்றதுனால இந்த பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் பாருங்க எவ்வளவு கோடி பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 800 கோடி பேர் இருக்காங்க. இந்த 800 கோடி மக்கள்ல நானு அப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் என் சபை மக்கள், இந்த உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவங்க விசேஷித்தவர்கள். தே ஆர் ஸ்பெஷல் பீப்புள். நான் சொல்றேன், முதல்ல இந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். நான் வந்து ஒரு ஆர்டினரி மேன் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. நான் வந்து இந்த உலகத்தில் சாதாரணமாக பறந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கடவுளுடைய கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய தெய்வீக சக்தி எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கிறது. அவர் எனக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. எனக்கு 1000 பிரச்சனைகள்லாம், யார் எனக்கு உதவி செய்யலனாலும் கடவுளை எனக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அவர் இருக்கிறாரு. ஆனால் நான் வந்து சாதாரணமான ஆள் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஹோம் மேக்கரா இருக்கலாம். ஹோம் மேக்கர்னா வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் நிர்வகித்து கொண்டு இருக்கலாம். வீட்டை நிர்வகிக்கிறது பெரிய வேலை. எந்த வேலையும் செய்யாமல் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து உங்களை குறைச்சி மதிப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. வெளியே போய் எந்த வேலையும் செய்யலை, அவ்வளோதான். ஆனால் வீட்டில் 24 மணி நேரம் வேலை இருந்துனே தான் இருக்குது. அதை நிர்வகிக்கிற ஒரு பெண்மணியாக நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம், அல்லது தொழிலை செய்து கொண்டிருக்கலாம், என்ன வேணால் பண்ணி கொண்டு இருக்கலாம். நீங்கள் படித்து கொண்டு இருக்கலாம், வேலை செய்து கொண்டு இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், ஐடியில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் மற்ற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிக் டிஃபரன்ஸ், பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. அதை அவங்கள மாதிரி நான் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, யார் வீட்டில் தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. யாராவது கடன் வாங்காமல் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில்? எல்லாரும் வாங்குறாங்க. அதனால நாமளும் வாங்கி தான் ஆகணும். என்ன பண்றது? திருமணம் செஞ்சாச்சு, பிள்ளைகள் பிறந்தாச்சு, வாழ்க்கையை நடத்தணும். நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் கடன் வாங்குற மாதிரி நம்மளும் போய் கடன் வாங்கணும். எல்லார் வீட்லையும் சண்டை, நம்ம வீட்லையும் சண்டை. எல்லாரும் மாதிரியும் நம்மளும் இருந்து தானே ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும் இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் பிசாசினுடைய மிகப்பெரிய பொய். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று கடவுளுடைய பிரசன்னத்தில் நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ரொம்ப விசேஷமான மக்கள். ஹல்லேலூயா. நாங்கள் கொஞ்சம் நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்ல வேணாமா? ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஸ்பெஷல் பீப்புள். ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, மோசே சொல்றாரு, நீர் எங்களோட வருவதினால் அல்லவா இந்த பூமியில் இருக்க, பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் ரொம்ப விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் விசேஷித்தமானவன்? ஐ ஆம் அ ஸ்பெஷல் மேன், ஐ ஆம் அ ஸ்பெஷல் வுமன், ஐ ஆம் அ ஸ்பெஷல் கேர்ள், பாய். கரங்களை ஊற்றி சொல்லலாமா? நல்ல நான் ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு விசேஷமான நபரா இருக்கிறேன். நான் சாதாரணமானவன் அல்ல. அசாதாரணமான காரியங்களை என் மூலமாக செய்யும்படி கடவுளே என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனை மேம்படுத்துவோம். பாருங்க, அவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் சாதாரணமான ஆள் மாதிரி இல்லை. நான் வந்து அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனுடைய மகத்துவம் என்னோட கூட இருக்கிறது, அவர் எங்கூட இருக்கிறாரு. அப்ப முதல்ல இந்த நம்பிக்கையும் விசுவாசம் நமக்குள்ள வரணும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாருமே இதை விசுவாசிக்கிறீங்க. இன்னும் இது வரைக்கும் விசுவாசிச்சல்னா கூட இன்னைக்குல இருந்து நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிடணும். நான் வந்து ஒரு ஸ்பெஷல். நான் வந்து மற்றவங்க செய்யற மாதிரி பிசினஸ் செய்ய தேவையில்ல. மற்றவங்க எல்லாருக்கும் நஷ்டம் வரலாம், ஆனா எனக்கு வராது, வரக்கூடாது. வந்தா ஒத்துக்க மாட்டேன், அதை அடிச்சு வரட்டுவேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்குள்ள ஓங்கி வளரணும் பாருங்க. மற்ற எல்லாரும் பணத்துக்கு கஷ்டப்படலாம், ஆனா நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன் நான் வந்து ஸ்பெஷல், நான் விசேஷமான ஆளு. எந்த விதத்துல விசேஷமான ஆளு? நமக்கு 3 கண்ணு இருக்கா, 4 காது இருக்கா? இல்ல, அந்த விதத்துல இல்ல. நான் வெளியே பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்கிறேன், ஆனா உள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார், உள்ள கிருபை இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உள்ள யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உள்ள யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறாருங்க. உள்ள பெரிய ஆள் இருக்கிறாரு. அப்ப நான் வந்து என்னை வந்து சாதாரணமா நான் பார்க்கவே கூடாது, வித்தியாசமா பார்க்கணும். நான் வந்து ஸ்பெஷல். மற்றவங்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கூடாது. மற்றவங்களுக்கு வியாதி வரலாம், ஆனா எனக்கு வரவே கூடாது. ஏன்னா உள்ள அவர் இருக்கிறார், அவருடைய கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். அப்ப கிருபைனா அபிஷேகம், தெய்வீக சக்தி, அவருடைய பிரசன்னம், அந்த பிரசன்னம் நிரம்புறது, இதெல்லாம் தான் கிருபை. அது மட்டும் கிடையாது.
கிருபை அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய உதவி, கடவுளுடைய உதவி நமக்கு வந்து கிடைக்கிறது. எபிரேயர் 4:16 நாம பார்க்கிறோம். எபிரேயர் 4:16 வாசிக்கலாமா? அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 4 புதிய ஏற்பாட்டில் 301 பக்கத்தில் இருக்குது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நாம் அடையும்படிக்கு தைரியமா வாங்க அப்படின்றார். இந்த கிருபைனா என்னது? கடவுளுடைய உதவி, ஒத்தாசை, அனுக்கிரகம். அப்ப நான் இந்த ஊழியத்தை செய்யறேன்னா என்னுடைய பலத்தில் நான் செஞ்சேன்னா முடிஞ்சு போச்சு கதை. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு கடவுளை எனக்கு உதவி செய்யணும். அவர் போகணும், எனக்கு முன்னாடி அவர் போகணும், வாசலை திறக்கணும், ஜனங்களுடைய இருதயத்தை திறக்கணும். வெறும் வாசலை மட்டும் திறந்தா போதாது, நான் பேசும்போது மக்களுடைய இருதயத்தில் திறக்கணும், கதவை திறக்கணும். வெறும் பட்டணத்து வாசல்களை திறந்தா மட்டும் போதாது, நிறைய நடந்துக்குது பாருங்க. போன வாரம் உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சேன். பெரிய பெரிய கதவுகளை திறந்தார் கடவுள் பவுலுக்கு முன்னாடி போய். ஆனால் கதவுகளை திறந்தார். அது மட்டும் இல்லாமல் பிரசங்கம் பண்ணும்போது மக்களுடைய இருதயத்தையும் அவர் திறந்தார் பாருங்க. இப்போ இன்னைக்கு நான் சொல்றது, நான் ஒரு முழு நம்பிக்கையோட விசுவாசத்தோட வந்துக்கிறேன். இப்போ நான் வந்து பரிசுத்த ஆவியானவரை நம்பி வந்திருக்கேன், அவர்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் நான் போய் பேச போறேன். நான் பேச பேச இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து அந்த ஜனங்களுடைய இருதயத்தில் நீங்க எழுதுங்க. உள்ளவே அவங்க அந்த இருதயத்துக்குள்ளவே இருக்கணும். அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, சவால்கள் வரும்பொழுது, அவர்களுக்கு எதிராக பிசாசு வரும்பொழுது அவர்களுக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வரணும். ஆண்டவரே, அவர்கள் ஜெயிக்கணும், வாழ்க்கையில பெரிய லெவல்ல வரணும். நீர் அவர்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர்கள் பெற்று அனுபவிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ண வந்துக்கிறேன் பாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்கு அதை கண்டிப்பா செய்வார். அப்போ கிருபைனா உதவி. நாம் வந்து எங்கேயும் உதவி தேடி ஓடி நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷேகம் இருக்கு, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கு, சமாதானம் இருக்கு, இளைப்பாறுதல் இருக்கு, அவருடைய பிரசன்னம் நிரம்பி வழிது நமக்குள்ள. அது மட்டும் இல்ல, கடவுளே நமக்கு வந்து என்ன பண்றாரு? உதவி செய்யறாரு. எல்லாத்துக்கும் மேல யோவான் 1:14 நாம பார்த்தோம். யோவான் 1:14 அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க, அதை மிஸ் பண்ணவே கூடாது. யோவான் 1:14 சொல்றார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டு முழுசுலும் நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் அவர்களோட கூட இருந்தாரு, அவர்களுக்கு வழிகாட்டினாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லாம் வெளியே இருந்து பண்ணார். ஆனா புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள கிருபையை ஃபுல் பண்ணி அந்த இயேசு கிறிஸ்து கொண்டு நமக்குள்ள வச்சுட்டாரு. இப்போ எத்தனை பேருக்கு விளங்குது? கிருபை வெளியே இருந்தது பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில், பழைய ஏற்பாட்டில். நீர் எங்களோட கூட வருவதனால அல்லவா, கூட தான், உள்ள இல்லை. ஏன்னா உள்ள ரெடி ஆகல. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரல, மாம்சத்தில் வெளிப்படல, அவர் மனு வர்க்கத்தினுடைய பாவ சாபத்துக்காக ரத்தம் சிந்தல, பாடுபடல, மறிக்கல, பாவ பரிகாரத்தை நிவாரணத்தை செய்து முடிக்கல, பரம்பேரில் ஒண்ணுமே நடக்கல. அதனால கூட வந்தார். ஒரு உதவி தேவைப்படும் போது வந்து உதவி செஞ்சுட்டு என்ன பண்ணுவாரு? போயிடுவாரு. ஆனா இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆச்சுன்னா, அந்த தேவனுடைய தெய்வீக கிருபைய முழுக்க முழுக்க மொத்த கிருபையும் எடுத்து இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சு அந்த இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்து நமக்குள்ள வச்சுட்டாரு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள அவ்வளோ பெரிய ஒரு உதவி, பேர் உதவி, கடவுளுடைய பெரிய உதவி எனக்குள்ள இருக்குது. எந்த பிரச்சனையும் என்ன ஒன்றும் பண்ணவே முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால சாதாரணமா அதை ஜெயிக்க முடியும், எளிதா அதை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள வந்துடுச்சு. ஏன்னா உள்ள இருக்கிற ஆள் பெரியவர். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர். நம்ம நினைக்கிற வெளியே இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, என் கடன் ரொம்ப பெருசு, வியாதி ரொம்ப பெருசு, குடும்ப பிரச்சனை ரொம்ப பெருசு, புருஷனுடைய ரோதனை ரொம்ப பெருசு, அவங்க கொடுக்கிற வேதனை ரொம்ப பெருசு, கடன் ரொம்ப பெருசு நினைக்கிறோம். இல்லைங்க, அது எல்லாத்த விட நமக்கு உள்ள இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு போன வாரமே சொன்னேன், இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்? யோவான் 5:8 மாஸ்டர் இல்லையா, தேவதூதன் வந்து என்ன பண்றான்? குளத்தை கலக்கிறான். முதல்ல இறங்கணும்னா இந்த ரிசீவ் பண்ணணும். வசனத்தை ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? கையை தூக்கலாம், அல்லேலூயான்னு சொல்லலாம், கரங்களை தட்டலாம், ஆமேன்னு சொல்லலாம்,
க்ளோரி பி டு காட்னு சொல்லலாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லணும். வாயை திறக்கணும். நீ வந்து நான் மட்டும் பேச போறது கிடையாது, நீங்களும் வாயை திறந்து பேசணும். அப்படியே உட்காந்து முறைச்சி பார்க்க கூடாது. போன வாரமே நான் சொன்னேன் இல்லையா? அப்ப இந்த கிருபையை இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள வச்சு நமக்கு உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரு. இது ரொம்ப பெரிய வேலை பாருங்க. ஏன்னா உள்ள ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு, பரிசுத்தம் பண்ணியாச்சு, நீதிகரிக்கப்பட்டாச்சு. இப்ப நம்ம வாழ்க்கையில இருந்த பாவ சாபம் வியாதி எல்லாம் போக்கியாச்சு. அவர் வந்து தங்குற அளவுக்கு இது பரிசுத்த வீடு ஆயிடுச்சு பாருங்க நம்ம சரீரம். அதனால் இந்த கிருபையை இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சு அந்த கிருபை கொண்டு வந்து நமக்குள்ள வச்சாச்சு. இப்ப கிருபை உள்ள இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அபிஷேகம் எங்க இருக்கு? எங்கெங்க இருக்கு? உங்களை பார்த்தங்க எங்க இருக்கு? அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. கடவுளுடைய வல்லமை எங்க இருக்கு? நீ எங்க இருக்குன்னு கேட்ட நீங்க பதில் சொல்லணும். எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அப்புறம் கடவுளுடைய பிரசன்னம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்குது. அப்புறம் கடவுளுடைய உதவி எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? நமக்கு உதவி செய்யும்படி. நமக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வர்றார். ரொம்ப அற்புதமான உதவிகளை அவரால் செய்ய முடியும். பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்க போறோம். அந்த வேத பகுதியில் இந்த கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் எல்லாம் அவனுக்கு வெளியே இருந்தது. அந்த வெளியே இருந்தவன் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, நாம எவ்வளவு ஸ்பெஷலு, அவங்கள விட நாம எவ்வளவு ஸ்பெஷல்ன்றதை நாம பார்க்க போறோம். முதல்ல கிருபை அப்படின்னா நான் என்ன சொன்னா, கர்த்தர் நம்மோட கூட இருக்கு. யோசேப்போட இருந்தாரா? உங்களை பார்த்தாங்க. யோசேப்போட இருந்தாரு. அப்புறம் தானியேலோட இருந்தாரா? இருந்தாரு. சிங்க கெபியில போட்டாங்க, அங்க இருந்தாரு. அப்புறம் அக்கினி சூளை மத்தியில தானியேலோட இருந்தாரு. அப்புறம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட கூட இருந்தாரு. அப்புறம் யோசேப்போட இருந்தார். குழியில் இருந்தாரு, போத்திபார் வீட்டில் இருந்தாரு, சிறைச்சாலையில் இருந்தாரு. எல்லா இடத்துலயும் கர்த்தர் அவனோட கூட இருந்தாரு. அதுதான் கிருபை. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறது தான் கிருபை. கிருபைன்னு என்னது? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறது. அது பேர் தான் கிருபை. இப்ப பாருங்க, நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான். முதல்ல கடவுளுடைய கிருபை அவனுக்கு வந்து கிடைக்குது. பாருங்க, கிருபைனாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்தாருன்னா ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறேன் உங்களுக்காக. 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம்னா என்னன்னு சொன்ன? கிருபைனா என்னன்னு சொன்ன? என்னங்க வாயை திறக்க மாட்டேங்குது? கிருபைனா என்னன்னு சொன்ன? அபிஷேகம் இல்லையா? அபிஷேகம். இங்க பாருங்க, அந்த அபிஷேகம்ன்ற வார்த்தை வருதா? அந்த இடத்துல வருதா? 1 சாமுவேல் 16:13 அந்த வார்த்தை வருதா? பைபிள்ல நீங்க என்ன பண்ணலாம்? அண்டர்லைன் பண்ண அந்த வார்த்தையை பேனா எடுத்து அந்த 13ஆம் வசனத்துல இருக்கிற அந்த அபிஷேகம் அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணா கர்த்தர் கோச்சிக்க மாட்டாரு. ஏன்னா அடுத்த முறை நம்ம பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியும். அபிஷேகம் அப்படின்னு என்னது? கிருபை அப்படின்னு என்னது? ஒரு டிவைன் பவர். பாருங்க, அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, எந்த நாள் முதற்கொண்டு? என்னைக்கு இந்த தைல கொம்பை எடுத்து அவன் தலையில ஊத்தி சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணினானோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து, என்னங்க நீங்க உங்க பைபிள் பார்த்து வாசிங்க, 361ஆம் பக்கத்தில் இருக்கு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கே தெரியாம. தாவீதின் மேல வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய் விட்டான். பாருங்க, இப்ப உனக்கு மேல ஒரு பெரிய அபிஷேகம் வந்தாச்சு. இப்ப கடவுள் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. கடவுள் உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உதவி செய்யறதுக்கு உள்ள ஒருத்தர் பெரியவர் ரெடியா இருக்கிறாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்களும் நானும் அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு பிரச்சனையை பார்க்கும்பொழுது நம்மளோட அந்த பிரச்சனை ரொம்ப பெருசுன்ற மாதிரி பார்க்கவே கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை விட நான் ரொம்ப பெரியவன். ஏன்னா எனக்கு உள்ள இருக்கிற ரொம்ப, நீங்க வாய் தந்து சொல்லுங்க, நல்ல உள்ள இருக்கிற ரொம்ப பெரியவர் என்று பார்க்கணும். இப்ப கண்ணு வேற, கண்ணு என்ன பண்ணணும்? மாறணும். இப்போ ஏன்னா இப்ப அபிஷேகம் மேல வந்தாச்சு, கிருபை நமக்கு வந்து கிடைச்சாச்சு. 16ஆம் அதிகாரத்துல தானே அபிஷேகம் பண்ணாரு. இப்ப 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். என்ன மாதிரி பாருங்க, இன்னும் வார்த்தைகள்லாம் பாருங்க எப்படி. உடனே என்ன பண்ணோம், நல்ல வார்த்தைகள் வந்தால் பேனா எடுக்கணும், அதை என்ன பண்ணோம், அண்டர்லைன் பண்ணோம். கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு ஜெயிச்சு அவனை மடங்கடித்து ஓவர் கம் பண்ணி அப்புறம் அவனை கொன்னே போட்டாங்க. தாவீது என்ன வயசு தெரியுங்களா? 17 வயசு தான் அவனுக்கு. ரொம்ப சின்ன பையன், சிவந்த மேனி, நல்ல ரூபம் உள்ளவன், அழகானவன், ரொம்ப இளைஞன். ஏன்னா இந்த அதிகாரத்திலேயே நீ இளைஞன் சவுல் சொல்றத பார்க்குறோம். நீ இளைஞன், 33ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நீ இளைஞன் சொல்றான். ரொம்ப வாலிப பையன். யாருக்கு எதிராக போறான்னா கோலியாத்துக்கு எதிராக போறான். கோலியாத் யாருன்னா 1ஆம் அதிகாரத்தை 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது காத் ஊரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன். இவன் யாரு? இவன் யாருங்க? நீங்க வாய் திறக்காம நம்ம பிரசங்கத்தை நீங்க முடிவோ போறதெல்லாம் முடிவு பண்ணி தான் வந்துடுறேன். வீட்டுல இருந்து கிளம்பும்போதே வந்துட்டான். அப்படிதான், இனி 1 மணி ஆனாலும் விடுறது கிடையாது. இவன் யாரு? இளைஞன். யார்? தாவீது யாரு? இளைஞன். கோலியாத் யாரு? வீரன். இப்போ ஒரு குத்துச்சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்குதுல்ல, குத்துச்சண்டை நடக்குதுன்னா ஏஜ் லிமிட் எவ்வளோ? இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்குள்ள இருந்தா இந்த போட்டியில கலந்துக்கலாம். அவங்களோட மட்டும்தான் சண்டை போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஹெவி வெயிட் அப்படின்னா ஒரு 55 கிலோலேருந்து 65 கிலோ வரைக்கும் அந்த அவ்வளோ எடை இருக்கணும், வயசு இருக்கணும், எடை இருக்கணும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஆளோட தான் மேட்ச். ஆனால் இங்கே மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு இளைஞனுக்கும் ஒரு மாபெரும் வீரனுக்கும் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப அந்த வீரன் என்ன பண்றான்? ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜான். எவ்வளவு பெருசு பாருங்க. வேத வல்லுநர்கள் கணக்கு போட்டு சொல்றாங்க 13 அடியாம். அவ்வளோ பெரிய, அவ்வளோ உயரமான ஒரு ஆள். 6 அடி 1 ஜான். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். என்ன பண்ணாலும் அவனை ஜெயிக்க முடியாது. எங்காச்சாலும் அவனுக்கு அடியே விழாது, அவனுக்கு காயமே ஏற்படாது. ஏன்னா கவசம் இருக்கு. அப்புறம் வெண்கல ஹெல்மெட் போட்டுன்னு இருப்பான். ஹெல்மெட் நம்மலாம் பாருங்க எப்படி சாதாரணமாக ஹெல்மெட் போடுறான். அவன் வெண்கலத்தையே செஞ்ச ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை போடணுன்னாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரம் ஹெல்மெட் போட்டாவே கழுத்து வலிக்கும்ல. ஆனால் இவன் வெண்கலத்தில் செஞ்சு இடம் ரொம்ப பெருசு, அவ்வளோ நல்ல திடகாத்திரமா அவன் இருக்கிறான். அந்த கவசத்தின் நிறம் 5000 சேக்கல் வெண்கலம். கவசத்தை மாட்டினுக்கிறான். சும்மா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது பாரு நம்மளாலலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு இருக்குது. அப்புறம் 6ஆம் வசனம், அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான். எந்த இடத்துலையும் அவனை அடிக்கவே முடியாது, கத்தியில குத்த முடியாது, காயப்படுத்த முடியாது. ஃபுல்லா கவச உடை தரித்திருக்கிறான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். இவன் இந்த மாதிரி உடம்பு பூரா வெண்கலத்தில் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல்ல நம்ம சொல்லணும்னா, குண்டு தொலைக்காத காரு உள்ள இருக்கிறார் ஒருத்தர். அந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்குள்ள இருக்கிறான். யாரு? கோலியாத்து. ஆள் உயரம் 6 அடி 1 அங்குலம் 1 ஜானு இல்லையா? ஆனா இங்க ஃபுல்லா கவச உடை. தாவீதுக்கு ஒரு கவசமும் கிடையாது, ஒரு தலைச்சீராவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவனுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவன் கையில் ஒரு பெரிய ஒரு வெப்பன் எதுவும் இல்லை. அதாவது வெப்பன் அந்த போர் கருவிகள் எதுவுமே இல்லை. அவன் கையில் ஒரே ஒரு கவன் மட்டும்தான், கல் மட்டும்தான். 50ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க மறுபடியும். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம், நீங்க பாருங்க, உங்க பைபிளை பார்க்கணும் நீங்க. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. கத்தி கூட இல்லை அவன்கிட்ட, ஒரு பெரிய ஒரு வாள் கூட இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, தாவீதுக்கு ஒரு 20 வயசு கூட இல்லை. ஏன்னா 20 வயசுல ராணுவத்தில் சேர்ந்துடலாம். 20 வயசு இல்லை. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பின்புலம் ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு பெரிய பாடி பில்டர் கிடையாது. ஒரு சின்ன ஒரு பையனாக இருந்தான். அவன் கையில் ஆயுதம் கிடையாது. அவன் கையில் சும்மா ஒரு தடி தான் இருந்துச்சு. ஆடு மேய்க்கிறான்ல, அதனால
ஒரு தடி இருந்தது. ஆனா இந்த கோலியாத்து 5000 சேக்கல்ல கவசம் உட தரிச்சிருக்கிறான், வெண்கல கவசத்தினால காலை மூடி இருக்கிறான், பரிசை பிடிச்சுக்கிறான், ஈட்டி தாங்க இருக்குது, கேடயம் இருக்கு, தலையில வெண்கல சீரா இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஃபைட்டு. கோலியாத் என்ன பண்றான்னா, முதல்ல இந்த டெய்லி வந்து இரவும் பகலும் 40 நாள் வந்து நிற்பான், ராத்திரியும் பகலும் 40 நாள் வந்து என்ன பண்றான். 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 8ஆம் வசனம், அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது ஏன்பா எல்லாரும் வந்து சண்டைக்கு வந்து நிற்கீங்க, அப்படிலாம் வேணாம். நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்க சைட்ல இருந்து யாராவது ஒரு ஆள் வரட்டும், இங்க பெலிஸ்தர் சைட்ல இருந்து நாங்க யாராவது நான் வந்திருக்கிறேன், உங்க சைட்ல இருந்து யாராவது ஒருத்தன் வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிட்டோம், அவன் என்ன ஜெயிச்சிட்டான்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை, அப்படிதான் சொல்றோம். அவன் என்னிடத்தில் வரட்டும், நான் அவனை கொன்னா நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருக்கணும், அடிமையா இருக்கணும், எங்களுக்கு வந்து சேவகம் செய்யணும். நான் வந்து அவன் வந்து எங்களை என்ன ஜெயிச்சிட்டான்னா நாங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி வேலை செய்வோம் அப்படின்ற பாருங்க. 11ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறேன். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இன்னும் சண்டை ஆரம்பிக்கவே இல்லை. எத்தனை நாள் ஆச்சு உங்களை பத்தாங்க கேட்குறேன், எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் இங்க இருக்கிறேன் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. எத்தனை நாள்? 40 நாள். 40 நாள் ராத்திரியும் பகலும் வரான். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை வந்தானா எத்தனை முறை ஆகுது? 80 முறை வரான். இந்த 40 நாள்ல ஒரு நாளைக்கு 2 முறை வீதம் 80 முறை வராங்க. 80 முறை வந்து இதே தான் சொல்றான். இவன் வந்து சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே பயம் உள்ள வருது. யார் யாருன்னா இஸ்ரவேலர் அனைவரும். சவுல் யாரு? அவன் ஒரு பெரிய தலைவன். கடவுள் அவனை ராஜாவா தெரிந்தெடுத்து இருக்கிறார். ராஜாவும் பயப்படுறான், அந்த லீடரும் பயப்படுறான், உள்ள இருக்கிற ஜனங்களும் பயப்படுறாங்க, கலங்குறாங்க, மிகவும் பயப்படுகிறார்கள். அப்ப பாருங்க, இந்த இந்த கோலியாத் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இப்போ இவ்வளோ அடி உயரம் இருக்கிறான், இவனுக்கு இவ்வளோ கவச உடலாம் இருக்கு, அப்படி இவ்வளோ திடகாத்திரமா இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு எதுக்கு ஆயுதம்? சும்மா போய் நின்னாவே போதும்ல, எல்லாமே பயந்துருவாங்கல்ல. ஆளை பார்த்தாவே நம்ம விட பாருங்க, ஏதாவது ஒரு சும்மா நம்மளோட ரொம்ப மெலிசா கொஞ்சம் எதுவுமே தெரியாத ஆளாக நம்ம என்ன பண்ணலாம், போய் சண்டைக்கு நிற்போம். ஆனால் நம்மளோட ரொம்ப பாடி பில்டராக பெரிய ஆளாக ஹைட் அண்ட் வெயிட் வந்து என்ன பண்ண முடியும்? போக மாட்டான், கிட்டே போக மாட்டான். ஐயோ என்னத்துக்கு வம்புங்க, அவர் ஒரு அடிட்டு வரேன் நான் கீழே விழுந்துருவேன், போக மாட்டேன் இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே தேவையே கிடையாது, சும்மா வந்து நின்னாவே போதும். ஆனால் எல்லாத்தையும் மாட்டின் வந்து நிற்கிறான். மாட்டின் வந்து 40 நாள் ராத்திரி பகலும் வந்து அவன் செய்கிறான். அவன் பட்டயத்தை கூட எடுக்கவே இல்லைங்க கையில். தாவீது வர்றதை பார்த்துட்டு, என்ன என்னடா நாயின்னு நினைக்கிறிய நீ, கையில் தடியோட வர என்ன அடிக்கிறதுக்கு, நான் எவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா அப்படின்றான் பாருங்க. அப்போ இந்த கோலியாத் என்னைக்காவது நினைச்சிருப்பானா, அந்த உரையில அந்த வாழை பெரிய பட்டயத்தை சொரும்பொழுது இந்த பட்டயத்துலலாம் நான் சாவ போறேன்னு என்னைக்காவது நினைச்சிருப்பானா? நினைச்சே பார்த்துருக்க மாட்டான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த அவனுடைய கத்திய பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணிட்டான் தாவீது, அவனுடைய தலைய வெட்டினான். என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கோலியாத் வந்து பிசாசு மாதிரி, சாத்தான். இந்த சாத்தான் என்ன பண்றான், எப்ப பார்த்தாலும் நம்மளை வந்து பயமுறுத்துகிறான், நம்மளை கலங்க பண்ணுகிறான். இந்த எக்ஸ்ரே பாத்தியா, டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா, போன் வந்துச்சே இஎம்ஐ கட்டலன்னு, கடன் கொடுத்தவன் கருத்தை கேட்கறான், இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே தெரியலையே, பிசினஸ் சரியா போல, பாக்கெட்டை பாத்தியா பணமே இல்லையே, நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவேன், இந்த மாசம் இன்னும் இவ்வளவு நாள் இருக்குது பாருங்க, இன்னும் நம்ம மாதிரி பயம் காட்டுறான்னு பாருங்க. அப்ப இந்த பிசாச தாவீது வந்து எப்படி இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமா இருக்கிறான் பாருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நடக்கிற எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க, ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதெல்லாம் எழுதப்பட்டது. தாவீது இயேசு கிறிஸ்து மாதிரி. ஏன்னா அவர் தாவீதினுடைய வேறு கிளை, அவர் ஈசாயின் கிளை, அவர் தாவீதினுடைய சந்ததி, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த ஃபைட் வந்து வெறும் தாவீது கோலியாத்துக்கு மட்டும் நடக்கல, சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடக்கிற ஒரு போட்டி. நல்லா கவனிக்கிறீங்களா? சாத்தானுக்கும் இயேசுக்கும் நடக்குது. இங்க வந்து என்ன பண்றான், இந்த கோலியாத்தை
அவன் கீழே ஒரு கல் எடுத்து அப்படியே அடிச்சான் பாருங்க. அடிச்ச உடனே அவன் நெத்தியில பட்டு முகம் குப்புற விழுந்தான். நேரா போய் என்ன பண்றான், கோலியாத் மேல தாவீது ஏறுறான். வெறும் கையுங்க, ஒண்ணுமே இல்லை. அவன் மேல ஏறி உக்காந்து அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய கழுத்தை கரகரன்னு அறுத்து கொன்றே போட்டான். ஜெயிச்சான், மடங்கடித்தான், கொன்றே போட்டான். அவனுடைய பட்டயத்தினாலே கொன்னு போட்டான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, 51 வசனத்தை வாசிக்கிற 17:51. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். நல்ல கவனிங்க. பிசாசு எந்தெந்த ஆயுதங்களை எடுத்து உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தினானோ அதே ஆயுதத்தினால அவனை நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க, அடிப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பட்டத்தை வச்சு இந்த வெண்கல சீராதம் வெண்கல கவசத்தெல்லாம் போட்டு வந்து 40 நாள் ஒரு நாளைக்கு 2 முறை வீதம் 80 முறை வந்து பயம் முறுத்துறான் பாருங்க. அவன் வேலையா தான் நம்மளை பயம் முறுத்தணும் பாருங்க. அவனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, பிசாசுக்கு மூளையே கிடையாது. கொஞ்சம் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா இயேசு சிலுவையில அவன் தலைமலை காலை வச்சு மிதிச்சாரு பாருங்க. பெரிய ஹியூஜ் பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு, அவனுக்கு மூளை எல்லாம் கலங்கி போயிடுச்சு அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளா அவனை மாத்திட்டாரு. அவன் ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்தாம இந்த கத்தி தான் என் தலையை வெட்ட போகுதுன்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்தானா, அவனுக்கு கோலியாத்துக்கு உடம்பு தான் பெருசு பாருங்க, புத்தியே கிடையாது. அதே மாதிரி தான் பிசாசு கூட. இந்த பிசாசு கூட வெறும் தந்திரம் தான், அவனுக்கு ஒன்றும் சக்தி இல்லை. ஏன் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்துல சிலுவையில் அவன் என்ன பண்ணிட்டாரு, அவனுடைய வல்லமை, அதிகாரம், துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். அப்படியே ஹல்லேலூயா. அவன் இப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு பெரிய சக்தி, அறிவு, மூளை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, புத்தியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் தந்திரம் தான். என்ன தந்திரம்னா, எப்படி கோலியாத்து 80 முறை 40 நாள் 80 முறை மிரட்டினானோ அதே மாதிரி என்ன பண்றான், இந்த பிசாசும் நம்மளுடைய மனதுக்குள்ள பேசி சில விஷயங்களை பேசி அவன் என்ன பண்றான், நம்மள பயமுறுத்துறான், நமக்குள்ள பயத்தை கொண்டு வருகிறான். பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த கோலியாத்து இந்த மாதிரி பேசியிருப்பானா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பானா, சொல்லியிருக்க மாட்டான். ஆனா இங்க நம்ம 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்திலிருந்து, உலக தோற்றத்துக்கு முன்னே மறைக்கப்பட்டதும் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். கடவுள் என்ன பண்ணிட்டார், அதை ரகசியமா வச்சிட்டாரு. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. யாருக்குமே உண்மை புரியல என்ன நடக்குதுன்னு. சிலுவையில் இயேசுவை அங்க பல பாடுகளுக்கு உட்படுத்தி ரத்தம் சீந்த வச்சு ஒரு முள் கிரீடத்தெல்லாம் சூட்டி வாரினால அடிச்சு சிலுவையில் ஆணி அடிக்கும் போது யாருக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன் இவர் சும்மா இருக்கிறார், ஏன் அமைதியா இருக்கிறார், இவர் ஏன் எதுவுமே சொல்லாம இருக்கிறார், எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். என்ன நடக்குதுன்னா, ஆவிக்குரிய உலகத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்குது. பிசாசு எல்லாரையும் ஏவி விட்டு இவனை சிலுவையில் அறையும் சொன்னா பாருங்க. எல்லாம் கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பிசாசு கொஞ்சோட மூளை இல்லைன்னு சொன்ன பாருங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த சிலுவையில் அறையும் பொழுதுதான் அவர் அந்த வெற்றியை சிறக்க போறாரு, இவனுடைய அதிகாரத்தை உறிஞ்சு கொள்ள போறாரு, இவனுடைய துரைத்தனங்களை உறிஞ்சு கொள்ள போறாரு, இவனுடைய வல்லமைகள் எல்லாம் இந்த சிலுவையில் மேலதான் வெற்றி சிறக்க போறாருன்னு அவனுக்கே விளங்கல. ஏன்னா அவனுக்கு விளங்கிருந்தா அவரை சிலுவை கொண்டே போயிருக்க மாட்டான் பாருங்க. சிலுவையில் இங்க பாத்தீங்களா, சிலுவையில் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டார்கள். எல்லாம் உரி பார்த்துக்கிறேன் அவர் சொல்றாரு. ஆனா உண்மையிலே ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, பிசாச நேருக்கு நேர் போய் அவனுடைய எல்லா சக்தியும் அதிகாரத்தையும் என்ன பண்ணிட்டாரு, வல்லமைகளையும் உறிஞ்சிட்டார். மொத்தத்தையும் அவர் அப்படியே அவர் எடுத்துக்கினாரு. இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்க இந்த கோலியாத்தை கொன்று எல்லாம் அவன் தலையெல்லாம் வெட்டின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா,
17ஆம் அதிகாரத்துல 52ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து, நல்லா கவனிக்கிறீங்களா, 2 வார்த்தை சொல்லு, எழும்பி. முதல்ல என்ன பண்ணோம், அரைஸ் அண்ட் ஆர்ப்பரித்து, ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறாங்க. ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். 53ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு, எப்படி துரத்தினாங்களாம், மூர்க்கமா, தயவுசெய்து போடா, போய் தொலைடா அப்படி சொல்லல, மூர்க்கமாய் துரத்தினார்கள். துரத்தின பிற்பாடு திருப்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை என்ன பண்ணார்கள், கொள்ளையிட்டார்கள். நல்ல கவனிங்க, இப்போ வந்து நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, பிசாசை கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து அவனுடைய வல்லமை அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டாரு. அவனை நேக்கடாக்கிட்டாரு, நிர்வாணமாக்கிட்டாரு சிலுவையில. சிலுவையின் மேல அவனை வெற்றி சிறந்துட்டாரு. அவருடைய கால் என்ன பண்ணு, அவனுடைய தலைய நசுக்கிடுச்சு. இப்ப அவன் தோற்று போனவனா இருக்கிறான். சத்ரு எப்படிப்பட்டவன், தோற்று போன சத்ரு. இப்ப அவனோட தான் நமக்கு போராட்டம் இருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்றாங்க ஜனங்கள், என்ன பண்றாங்க, அவன் தாவீது என்ன பண்ணிட்டாரு, கொன்னுட்டாரு. பெலிஸ்தனை கோலியத்தை கொன்னாச்சு. ஜனங்களுக்கும் அந்த வெற்றி உரியது ஆயிடுச்சு. தாவீது எடுத்த வெற்றி இவனுடைய வெற்றி ஆயிடுச்சு. அதனால இப்ப என்ன பண்றாங்க, ஜனங்கள் போய் இந்த பெலிஸ்தருடைய பாளையங்கள் எல்லாம் போய் கொள்ளையிட்டார்கள். விட்டு போன எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இந்த நல்ல பொருள்களை எல்லாம் திரும்பி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்மளுக்கும் அதே தான். நம்ம வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படி தொடங்குதுன்னா, எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப ரட்சிப்பு முடிஞ்சிச்சு. இப்ப இந்த வெற்றி யாரோடது, இயேசு கிறிஸ்து வெற்றி எடுத்துட்டாரு. இப்ப நாம என்ன பண்ணோம், எழும்பி ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எழும்புறதுலயும் ஆர்ப்பரிக்கிறதுலயும் தொடங்குது. நல்லா கவனிங்க. இங்க வந்து சபைக்கு வந்து இந்த ஆராதனையின் வேளையில் வந்து கலந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும் அவனுடைய எல்லாவற்றையும் அதிகாரத்தையும் வல்லமையும் உரிந்து கொண்டதை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறை சர்ச் ஓபன் பண்ணும்போது வந்து என்ன பண்ணணும், நம்ம கொண்டாடணுங்க. இப்படிதான் கொண்டாடுவீங்களா நீங்க, அப்படியே சைலண்டா உட்காந்து இப்படியே கொண்டாடுவீங்க? ஏங்க, ஒரு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி கொண்டாடுறோம் நம்ம? மூஞ்செல்லாம் ஒரே சிரிப்பா இருக்குது, ஒரே சந்தோஷமா இருக்கு, மனமெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம், இருதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சினால் நிரம்புது. ஏன்னா அன்னைக்கு ஒரு பெரிய ஆஸ்பிஷியஸ் டே, ஒரு பெரிய ஸ்பெஷல் டே. நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் டே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணணும், எழும்பணும், ஆர்ப்பரிக்கணும். நமக்கு எதிராக இருந்த சத்ருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொன்றே போட்டார். அவனை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு. அவனால நம்மளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இந்த மாதிரி இருந்தீங்களா எப்படி ஆர்ப்பரிப்பீங்க? எதுவுமே நம்மள பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணும், ஆர்ப்பரிக்கணும். எப்படி ஆர்ப்பரிக்கிறது? நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா நல்லா இன்னும் இந்த பக்கம் இருக்கிறவங்க என்னாச்சு, நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு பிசாசு. இப்போ நம்மள என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம பாருங்க, பொழுதன்னைக்கும் பிசாசை பற்றியே தான் பேசுறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். ஏனெனில் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். பாருங்க, அவனுடைய எல்லா கிரியைகளையும் அவர் அழிச்சிட்டாரு. இப்ப நம்ம ஃப்ரீ, டோட்டலா ஃப்ரீ. நம்ம இந்த விஷயத்தை முதல்ல என்ன பண்ணோம், கேள்வி பண்ணோம். ஜனங்கள்லாம் கேள்விப்பட்டாங்க. என்னன்னு கேள்விப்பட்டாங்க, அவங்க வீரன் தோத்துட்டான், கொன்னுட்டான், தாவீது கொன்னுட்டானோன்னு மொத்த பேர் ஓடுறான். ஏன் ஓடுறான்? ஐயோ, நம்மளும் காலி, இங்க நின்னோம்னா நம்ம உயிர் போயிடும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, மூர்க்கமா துரத்துறாங்க, எழும்புறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, மூர்க்கமா துரத்துறாங்க, திரும்பி வராங்க, பாளையத்தை கொள்ளையிடுறாங்க. என்ன அற்புதம் பார்த்தீங்களா? நீங்க யாரு, பெலிஸ்தரா இஸ்ரவேலரா? உங்களை பத்தம் கேள்வி கேட்கிறேன். நீங்க பெலிஸ்தரா இஸ்ரவேலரா? இஸ்ரவேலருங்க. நம்ம இஸ்ரவேலர்னா என்ன பண்ணணும், எழும்பணும். நல்லா சத்தமா சொல்லுங்களேன், எழும்பணும். எல்லாம் எழும்புக்கலாமா? கொஞ்சம் எல்லாம் ஏஞ்சிருங்க, கொஞ்ச நேரம் ஏஞ்சிருங்க, எல்லாம் எழுதுங்க, எல்லாம் எழுந்து கொஞ்ச நேரம் இப்போ நம்ம ஆர்ப்பரிக்க போறோம். எவ்வளவு பெரிய வெற்றி அவர் எடுத்திருக்கிறாரு பாருங்க.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் கொடுத்த வெற்றிக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். பிசாசின் மேல கொடுத்த வெற்றிக்காக நன்றி. இந்த வெற்றியை நான் கொண்டாடுறாண்டவரே. நான் சொல்றதை திருப்பி திருப்பி சொல்லுங்க. நான் கொண்டாடுறாண்டவரே. இந்த வெற்றி என்னுடையது. நீர் பெற்ற வெற்றி என்னுடையது ஆண்டவரே. பிசாசு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தோற்று போனவன், அவன் மேற்கொள்ளப்பட்டவன். அவனை சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்தீர். அவனுடைய அதிகாரங்களை, அவனுடைய வல்லமைகளை, அவனுடைய துரைத்தனங்களை உரிந்து கொண்டீர். அவனை வெளியரங்கமான கோலமாக்கினீர். வெற்றி சிறந்தீர். எங்களை அவன் தொட முடியாது. எங்களை அவன் சேதப்படுத்த முடியாது. எங்களுக்கு அவன் வியாதியை தர முடியாது. எங்க குடும்பத்தில் அவனால சண்டைய உருவாக்க முடியாது. எங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நஷ்டத்தையோ, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டத்தையோ அவனால உண்டு பண்ண முடியாது. நான் வெற்றி பிசாசை துரத்துகிறேன். அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ரபதலமன ரப ஷதரல ரபகபாபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. பாருங்க, ஆர்ப்பணிக்கணும். சும்மா கிடையாது. உண்மையாவே வெற்றி சிறந்திருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, சர்ப்பங்களையும் மிதிக்கும். எல்லாம் எடுங்க, முதல்ல எடுங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 10:19. யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மதிக்கவுமா? என்னங்க கொஞ்சம் எனக்கு மதிக்கவும் இருக்கா? உங்க பைபிள்ல பாருங்க. உங்க பைபிள்ல பாருங்க. மதிக்கவுமா மிதிக்கவுமா? மாவா மீயா? நீங்க சொல்லுங்க. மாவா மீயா? அப்ப என்ன பண்ணணும்? மதிக்க கூடாது. என்ன பண்ணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஏன்னா மற்ற டைம்ல எல்லாம் நல்லா பேசுறீங்கல்ல, இங்க வந்தா மட்டும் பேசவே மாட்டீங்களா? இங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும். அவன் உங்களை மேற்கொள்ளணுமா? நீங்க அவனை மேற்கொள்ள போறீங்களா? நீங்க தான் மேற்கொள்ளணும். எத்தனை வல்லமையா? ஒரே ஒரு வல்லமை மட்டும் இல்ல, எல்லா வல்லமையும் மேற்கொள்ளவும். மேற்கொள்ளவும் யாருக்குங்க? உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. என்னைக்கோ கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ண? அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். என்கிட்ட அதிகாரம் இருக்கு. நான் வெற்றி சிறந்தவன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவருடைய கிருபை என்னோட கூட இருக்கிறது. அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய மகிமை எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தினால் நான் நிரம்பி இருக்கிறேன். இந்த சத்துரு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? நல்லா ஹல்லேலூயா. சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சரி, சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல. சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுக்கு பவரே இல்லை. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஒரு கருநாகம் வருது. இப்போ வந்து அப்படியே புசு புசுன்னு கடிக்கிற மாதிரி வருது. இப்போ எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? சர்ப்பம் அப்படின்னு என்ன? சாத்தான். அப்புறம் தேள்கள் அப்படின்னு என்னாச்சு? தேள்கள் என்னது? குட்டி பிசாசு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? நான் என்ன பண்ணும்? ஏங்க என்ன பண்ணும்? மிதிக்கணுமா மதிக்கணுமா? நீங்க சைலண்டா இருக்கிறது பார்த்தா மதிக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ணணும்? மிதிக்கவும். எல்லாம் மிதிக்கவும். இந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆனால் நான் என்ன பண்றேன்? அது தலைமலை காலை வச்சு ஒரு மிதிக்கிறேன். ஓகேவா? தேளம் மிதிக்கிறேன். சகல வல்லமை வேணும் மேற்கொள்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அதனால நான் மிதிக்கிறேன். மிதிச்ச உடனே இப்போ அது என்ன பண்ண முடியாது? என்னை வந்து என்ன பண்ண முடியாது? கடிக்கவே முடியாது. ஏன்? எதுவும் என்ன சேதப்படுத்த முடியாதுங்க. நம்ம தான் அதை சேதப்படுத்த முடியும். ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அப்ப பாருங்க, நம்ம இங்க வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாமே நமக்காக ரெடியா வைக்கப்படுது. இப்படி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமா சொல்றேன். எல்லாம் ரெடியா இருக்கு. சுகம் இருக்கு, பாவம் மன்னிப்பு இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, மீட்பு இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இருக்கு, கனிகள் இருக்கு, அப்புறம் நமக்காக பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கு, சமாதானம் இருக்கு, நிம்மதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில வரல. ஏன் அப்படி வரல அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை, இந்த சத்தியத்தை நாம புரிந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெருக்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும். நமக்குள்ள விசுவாசம் என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ணணுங்க? இப்பதானே சொன்ன, எழும்பி ஆர்ப்பரிக்கணும் இல்லையா? எப்ப எழும்பி ஆர்ப்பரிக்கிறோமோ அப்பதான் என்ன பண்ண முடியும்? விசுவாசம் ரைஸ் ஆகும். உள்ளத்துல விசுவாசம் பெருக வேண்டும். அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க. தலையே நசுக்கிட்டாரு. மூளையெல்லாம் சதறி போய்க்குது அவனுக்கு. அவன் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு அவன் மேல அதிகாரம் கொடுக்கப்படுறது, அவனுக்கு என் மேல அதிகாரம் கொடுக்கப்படல. நான் அவனை சேதப்படுத்தலாம், அவன் என்ன சேதப்படுத்த
முடியாது. இது விளங்கிக்கணும் நல்லா. இதை டெய்லி சொல்லணும். சொல்ல சொல்ல என்ன ஆகுது? விசுவாசம் மேல எழும்பி வர ஆரம்பிக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுன்னு வீட்டில் போய் வாசிக்கணும். அப்ப அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாசமே. யாருடைய விசுவாசம்? உங்க விசுவாசங்க, என் விசுவாசம் இல்ல. உங்க பாஸ்ட் விசுவாசம் சொல்லி இருக்குதா? ஏங்க, உங்க பாஸ்ட் விசுவாசம் சொல்லி இருக்குதா? உங்க விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டு எழும்பி ஆர்ப்பரிக்கணும். டெய்லி காலையில எந்திரிக்கும் போது என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வியாதியை மிதிக்கிறேன். மதிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? மிதிப்பேன். இந்த வியாதியை மிதிப்பேன். இந்த பயத்தை மிதிப்பேன். பாருங்க, நம்ம பயப்பட 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 ரொம்ப அந்த பயத்துக்கு எதை கண்டு நாம பயப்படுறோமோ அதுக்கு நம்ம சக்தியை கொடுத்துடுறோம். எதை கண்டு பயப்படுறோமோ அதை நம்ம ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறோம். நான் சொல்றேன், இன்னும் நம்ம யாருமே யுத்தம் பண்ணவே ஆரம்பிக்கவே இல்லை. நம்மளுடைய விசுவாசம் தான் என்ன பண்ண வேண்டும்? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னாங்க நம்மளுக்கு போராட்டமே இல்லைன்னா இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்னா, நாம எதை விசுவாசிக்கிறோமோ அதுக்கும் நாம எதை கண்ணில் பார்க்கிறோமோ அதுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப போராட்டம் எதுல? விசுவாசிக்கிறதுல தான் போராட்டம். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதுல ஒரு பெரிய போராட்டத்தை நாம ஒவ்வொரு நாளும் போராடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த போராட்டம் பாருங்க, இந்த போராட்டம் வந்து விபசாரத்துக்கு எதிராக நம்ம போராடுறது இல்லை, நோய்க்கு எதிராக நமக்கு போராட்டம் இல்லை, டிப்ரெஷனுக்கு எதிராக இல்லை, மனுஷனுக்கு எதிராக இல்லை, சாத்தானுக்கு எதிராகவும் இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் முடிச்சார். சாத்தான அவர் என்ன பண்ணிட்டார்? ஜெயிச்சு முடிச்சார். இதுல எல்லாம் போராட்டம் இல்லை. எதுல போராட்டம்னா, இப்ப நாம என்ன பண்றோம்? வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம கேட்டோம் இல்லையா, கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரு. விதைக்கிறவனுக்கு அவர் விதையை கொடுக்கிறாரு, நல்லா வளர்க்கிறாரு விதைய. இன்னைக்கு நம்ம கேட்டோம், இப்ப நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து கேட்டோம்னா ஆமா, நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? இந்த விதையை அவர் வளர்க்கிறாரு, இந்த பயிரை அவர் வளர்க்கிறாரு. விசுவாசம் உள்ள வருது பாருங்க. நாம கொடுக்க பாக்கெட் உள்ள கையை விடுறோம். நல்லா கவனிங்க. பிசாசுன்னு சொல்லுவான், அவ்வளவுதான், இப்ப நீ கொடுத்தினியா உன் கதை முடிஞ்சு போகுது. நாளைக்கு என்ன பண்ணுவ? நாளைக்கு என்ன பண்ணுவ? உங்ககிட்டயே காசு இல்லையே, நீயே இவ்வளவு கட்ட வேண்டியது இருக்க, உனக்கு எவ்வளவு கடன் இருக்க, இவ்வளவு வட்டி கட்ட வேண்டியது இருக்க, இந்த இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்க, இந்த பணத்தை கட்ட வேண்டியது இருக்க, ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்க பிள்ளைங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நாம எப்படி ஜெயிக்கிறதுன்னா, நான் சொல்லணும், இப்போ கர்த்தர் என்ன 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லி இருக்கிறாரு. நான் யோசிக்காம கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இம்மையில இப்பொழுது 100 மடங்கு பலனை நான் அடைவேன் சொல்லி இருக்கிறாரு. நீ எழுதி இருக்கிற. ஆனால் நான் இப்ப வசனத்தை தான் விசுவாசிக்க போறேன். நான் இப்ப தைரியமா கொடுக்க போறேன். இந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்க போறேன். ஏன்னா அவன் ஏற்கனவே தோற்று போனவன், இப்ப நான் கொடுக்க போறேன், தைரியமா கொடுக்க போறேன், விசுவாசிக்கிறேன். நான் இதுல தான் ஒரு பெரிய போராட்டம். அதனாலதான் அது நல்ல போராட்டம். அப்ப என்ன பண்ணும்? ஆண்டவரே, என்னுடைய விதையை வர்த்திக்க பண்ணி நீரே உமக்கு நன்றி. எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க ஆண்டவர். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்லி 700 வசனங்கள் இருக்கு பைபிள்ல. என்னத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு? 700 வசனங்கள் இருக்கு, 700 வேத பகுதி இருக்குங்க. எல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? கொடுத்திரே உமக்கு நன்றி சொல்லணும். பாருங்க, இப்போ கோலியாத்து வந்து சண்டை போட்டு தாவீது ஜெயிச்சிட்டான், அவனை போய் தலையை வெட்டிட்டான். இந்த மக்கள்லாம் திரும்ப போய் கோலியாத்து கூட சண்டை போட்டாங்களா? இல்ல. ஹலோ, அவங்க கூட சண்டை போட்டாங்க? இல்லங்க. அவங்க போய் கொள்ளை அடிச்சாங்க, எழும்பினாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, மூர்க்கமா துரத்தினாங்க, போய் கொள்ளை அடிச்சாங்க, எல்லாத்தையும் போய் எடுத்துக்கினாங்க. நம்மளுடைய வேலையா தான். அவர் எல்லாம் என்னத்தெல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கிறார், எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். இப்போ சுகம், ஆரோக்கியம், பலன், ஜீவன், நல்வாழ்வு எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டும்? நாம் எடுக்க வேண்டும். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத அற்புதங்களை இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உற்சாகமா இருக்கு? எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. நல்ல கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அப்ப இந்த ஆண்டை செய்வார். அவர் எதிர்பாராத அற்புதங்களை அவர் செய்வார். நான் சொன்னேன் இல்லையா, நம்மள நிறைய பேர் யுத்தமே பண்ணவே இல்லை. அப்புறம்
அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரிச்சாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்ம எந்த பீரியட்ல இருக்கோம்? எந்த பீரியட்லன்னா, இப்போ தாவீது கோலியாத்தை கொன்றதுக்கு முன்னாடி இருந்த பீரியடா, தாவீது கோலியாத்தை கொன்ன பின்னாடி இருக்கிற பீரியட்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? எந்த பீரியட்ல வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? இப்போ நான் இப்படி கேட்குறேன், இயேசு கல்வாரி சிலுவையில் பிசாசை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வாழ்றோமா, இல்லை இயேசு கல்வாரி சிலுவையில் பிசாசை தோற்கடித்த பின்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குமா? பின்னாடி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பைபிளை படிக்கும் போது 2 கண்ணாடி போட்டு படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம், சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி, அப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி. அப்போ தாவீது கோலியாத்தை கொல்றதுக்கு முன்னாடி, தாவீது கோலியாத்தை கொல்றதுக்கு பின்னாடி 2 வாழ்க்கை இருக்கு. முன்னாடி என்ன பண்ணாங்க? கலங்கினாங்க, மிகவும் பயப்பட்டாங்க. நீ இளைஞன், நான் யுத்த வீரன், சிறு வயது முதல் யுத்த வீரன், உன்னால் அவனை ஜெயிக்க முடியாது, உன்னால் அவனை தோற்கடிக்க முடியாது, உன்னால் அவனை மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா பிற்பாடு என்ன பண்ணாங்கன்னா, எழும்புனாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, மூர்க்கமா துரத்தினாங்க, வந்தாங்க, திரும்பி வந்து எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டார்கள். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 யோவான் 3:8 சொல்லுது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அழிச்சாரா இல்லையா? பாருங்க, பின்னால ஜபத்தை யாருமே பண்றதே இல்லை. நான் இப்போ ஒன்னு சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க, எல்லாருமே இங்க கவனிங்க, என்ன கவனிங்க. இப்போ நான் வசனம் சொல்லும்போது பைபிள் பார்க்கணும், மற்றபடி என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி வாடுறோம்? இன்னைக்கு நம்ம எப்படி வாடுறோம்னா, டெய்லி ஏஞ்சிக்கிறோம், காலையில ஜெபம் பண்றோம், 5 அதிகாரம் வாசிக்கிறோம் பைபிள்ல, அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், சண்டே ஆனா சர்ச்சுக்கு வரோம், அவ்வளவுதான். அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையில பேசுறோம். ஆனா யுத்தமே பண்ணவே இல்லை, யுத்தத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய தேசத்தில், இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது சபைகள் அழிந்து கொண்டு வருகிறது, திருச்சபைகள் விற்கப்பட்டு கொண்டு வருகிறது, அநேக சபைகள் மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது, திருமணத்தில் முறிவு ஏற்படுகிறது, குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, வியாதி இருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, விடுவிக்கப்படாமல் இருக்காங்க, மீட்கப்படாமல் இருக்கிறாங்க. யாக்கோபு 5:14 நாம வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன், நல்ல கவனிங்க, சபையில பார்த்து அவர் சொல்றாரு, யாக்கோபு இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றார், சபைக்கு வர கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். அப்ப அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, சபை ஆரம்பிக்கும் போது 3000, அப்புறம் 5000, 8000 பேர் வந்துட்டாங்க. இந்த 8000 பேர்ல எடுத்துக்கினா, உங்களில் ஒருவன், இந்த 8000 பேர்ல யாராவது ஒருத்தன் வியாதியா இருந்தா அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சபை முழுக்குமே எல்லாருமே என்ன வியாதியஸ்தர்களா இருக்காங்க. ஒரு பெரிய விடுதலை இல்ல, அந்த விடுதலையை அனுபவிக்க முடியல. அந்த விடுதலையை நம்ம என்ன பண்ணல, போய் உரிமை பாராட்டல. அந்த உரிமைக்காக நம்ம என்ன பண்ணல, போராடல, விசுவாசத்துல போராடவே இல்லை. பாருங்க, நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமன்றமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா, நாடு மாறல, வீடு மாறல, பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் இருக்குது, சபை மாறல. ஆனா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, பேதுரு எழுப்புறாங்க, சிறைச்சாலையில படுத்துட்டு இருக்கிறான் பாருங்க. தேவ தூதர்கள் எழுப்புறாங்க. எழுப்பும் போது அவன் என்ன பண்றான், கனவு காண்ற மாதிரி இருக்குது, எனக்கு சொப்பனம் காண்ற மாதிரி இருக்கு அப்படின்றான். அப்படின்னா நான் தேவ தூதர்ல சும்மா சாதாரணமா பார்த்தாங்கன்னு அர்த்தம். தேவ தூதர்கள் எல்லாம் சும்மா சாதாரணமா, விஷயம்லாம் சர்வசாதாரணமா இருந்ததுங்க சபை மக்கள் மத்தியில. ரொம்ப நான் சொல்றேன் பாருங்க, சர்வசாதாரணமா இருந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு இதெல்லாம் விசுவாசிக்கணும். நம்ம கர்த்தர் நமக்கு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், பெரிய தரிசனத்தை கொடுத்துக்கிறார். இந்த சபையை குறித்து, இந்த சபைக்கு வர மக்களை குறித்து, இந்த உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துக்கிறார். இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துக்கிறார். இதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ண வேண்டும், மாற்ற வேண்டும், கிறிஸ்துக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தம் இந்த பகுதியிலே நிறைவேற வேண்டும். சத்துருவ சவால் விட்டு ஆயிரக்கணக்கான மக்களை சபைக்குள்ள வர வைக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் போராடவே இல்லை. பாருங்க, எத்தனை இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம டெய்லி காலையில எழுந்து ஜெபம் பண்றோம், நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிசினஸ் நல்லா இருக்கணும். யாராவது ஒரு ஆளாவது இந்த மதுரை வயல் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கிற போரூர், அப்புறம் வானகரம், விருகம்பாக்கம், கோயம்பேடு, இந்த பகுதியெல்லாம் ரட்சிக்க பண்ணணும். யாராவது நம்ம கேட்டிருக்கோமா? பாருங்க, சத்துருக்கு சவால் விடுற அளவுக்கு இன்னும் யாருமே நம்ம வளரவே இல்லை, இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், வீட்டிலே இருக்கிறோம்.
இந்த கோழி முட்டை விடும்போது பார்த்தீங்கன்னா வெளியே போகாது, தூக்கி போய் வெளியே விட்டா கூட அப்படியே கொக்குன்னு உள்ளே வந்துடும். அது உள்ளவே இருக்கிறது, வெளியே வர்றதே கிடையாது. ஏன்? தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்குது, மகிமை நமக்குள்ள இருக்குது, வல்லமை நமக்குள்ள இருக்குன்னா இந்த வல்லமையை போய் வெளியே காமிக்க வேணாமா? வியாதியா இருக்கிறவங்க இடத்துல நம்ம போக வேணாமா? ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில் நம்ம போக வேணாமா? அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேணாமா? அவங்களுக்காக போய் சத்தியத்தை சொல்ல வேணாமா? அவங்களை குணமாக்க வேணாமா? பிசாசுகளை துரத்த வேணாமா? சத்துரு சவால் விட வேணாமா? தாவீது சொல்றான், இவன் நிமித்தம் ஒருத்தருடைய இருதயம் கூட, ஒருவனுடைய இருதயம் கூட கலங்க வேண்டியதில்லை. நான் போய் சண்டை போடுறேன் அவங்க கூட. சிறுவேல் சேனையே உள்ள இருக்குது பயந்துன்னு. ஆனா இவன் சொல்றான், நான் போறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? என் வீட்டுக்கு, எதிர் வீட்டுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, என்னுடைய ஏரியாவில் நான் சொல்லுவேன் ஆண்டவர் பத்தி, வாங்க இங்க ஒரு சபை இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுவீங்க எத்தனை பேர்? ஆமே. பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அப்ப ஆண்டவர் பிசாசை ஜெயிச்சிட்டாரு, அவனுடைய வல்லமைய உரிந்து கொண்டாரு. அவன் தோல்வி அடைஞ்ச சத்துரு, தலை நசுக்கப்பட்ட சத்துரு, அவனோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சத்துருவோட தான் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப எப்படிதான் அவன் நம்ம கிட்ட வேலை செய்ய முடியுது? எபேசியர் 4:27 சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவனுக்கு நம்ம தான் இடம் கொடுக்குறோம், நம்ம தான் வாசலை திறக்கிறோம். அப்ப எப்படி அவன் கதவை அடைக்கிறது? நம்ம என்ன பண்ணோம்? வாயை திறந்த, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். வாயை திறந்து இல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வெற்றிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சுகத்துக்காக ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய உதவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தெய்வீக பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமையை நீர் எனக்கு தந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். நான் போவேன் ஆண்டவரே, இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிப்பேன், இந்த சத்ருவை, நல்லா சொல்லுங்க, சத்ருவை சவால் விட்டு ஜெயிப்பேன், நோயை குணமாக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ள நீர் வச்சிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். பேயை விரட்டக்கூடிய வல்லமையை நீர் எனக்குள்ள வச்சிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். இதை நான் உரிமை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். அப்ப பாருங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது? சகிச்சுட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நாங்க பண்றது, இந்த உலகம்னு இருந்தா, இந்த உலகத்தில் வாழ்ந்தா நமக்கு ஒரு சரீரம்னு இருந்தால் வியாதி இருக்க தானே செய்யும். எல்லாருக்கும் இருக்கிறத விட நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது, அது போதும். நான் சொல்றேன், நீங்க எதை சகிக்கிறீர்களோ அது உங்களை சித்திரவதை பண்ணி கொண்டே இருக்கும். வியாதியை சகிச்சிங்கன்னா அது உங்களை சித்திரவதை பண்ணிட்டே இருக்கும். பொருளாதார குறைவை, தாழ்ச்சிய, பண பற்றாக்குறைய சகிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம், எல்லாம் சொல்லுவோம், என்ன இருந்தா பார்த்துக்கலாம். மூச்சு நீங்களாம் கேட்டது இல்லையா? நீங்களாம் ரொம்ப பரிசுத்தவாங்க. என்ன பண்ணலாம்? மூச்சு இருந்தா பார்த்துக்கலாம். கடன் வாங்குவோம், இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்? வாங்குவோம், மூச்சு இருந்தா பார்த்துக்கலாம். நான் சொல்றேன், நீங்க சகிச்சீங்கன்னா அது உங்களை சித்திரவதை பண்ணிக்கொண்டே இருக்கும். என்னமோ தெரியலங்க, வியாதி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இது மூலமா ஏதோ கத்து கொடுக்கணும் இல்லைங்க. வியாதி நம்மளை சுத்தமாக்க முடியாது, எதிர்த்து நிக்கணும், மூர்க்கமா எதிர்க்கணும். வியாதியா இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு போ, கர்த்தாவின் சுகத்தை தந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் போராட வேண்டியதே விசுவாச போராட்டம் தான். எனக்கு தந்துட்டீர், ஏற்கனவே சுகத்தை தந்துட்டீர்னு நான் விசுவாசிக்கிறேன். சுகத்துக்காக நன்றி சொல்லணும். இப்ப என்ன பண்ணோம்? எதை சகிக்கிறோமோ அது நம்மளை சித்திரவதை பண்ணி கொண்டே இருக்கும். எதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ அதை உரிமையோடு என்ன பண்ண வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எனக்கு நிறைய தந்திருக்கிறார்? யாருமே இன்னும் கிளைம் பண்ணல, உரிமையோடு எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, ரோமருக்கு நிருபம் 8:32 சொல்லு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட, நல்ல கவனிங்க, அவர் இல்லாம இல்ல, அவரோட, என்னங்க பைபிள் பார்த்து சொல்லுங்க, அவரோட கூட. பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? வெறும் இயேசுவை மட்டும் தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அவரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே எல்லாமே நமக்கு வந்துடுச்சு, எல்லாம் பார்சல் மாதிரி வந்துடுச்சு. அப்படியே அவரோட பேக்கேஜ் அது. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் மன்னிப்பு வருது, மீட்பு வருது, ரட்சிப்பு வருது, பாதுகாப்பு வருது, தரிசனம் வருது, விஷன் வருது,
நோய் எதிர்க்கிற சக்தி வருது, பேயை எதிர்க்கிற சக்தி வருது, பேயை விரட்டக்கூடிய சக்தி வருது, நோயை குணமாக்கக்கூடிய சக்தி வருது, கடவுளுடைய பிரசன்னத்தில் நிரம்புற சக்தி வருகிறது. அப்ப எதை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, அவங்க எல்லாம் பார்த்தாங்க, கோலியாத்தை பார்த்தாங்க. யோப்பா என்ன உயரமா, அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான, நம்ம எப்படி போய் ஜெயிக்கிறது? எல்லாம் என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்களோட அவன் ரொம்ப உயரம்னு பார்க்குறாங்க. தாவீது எப்படி பார்த்தான்னா, அவனுக்கு உள்ளே இவ்வளோ பெரியவர் இருக்கிறாருன்றதை பார்த்தான் பாருங்க. தாவீது அவன் பயங்கரமான ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆள் பாருங்க. அவன் உள்ளகிறவர் எவ்வளோ பெரியவர்ன்றதை பார்த்தான். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 66ஆம் அதிகாரம், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 66ஆம் அதிகாரம் ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்ப எவ்வளவு உயரம் ஏங்க? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன், இந்த 13 அடி கோலியாத்து உயரமா இல்ல நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஒரு உயரமா? எவ்வளவு பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க. தாவீது அப்படி பார்த்தான். மற்ற எல்லாரும் கோலியாத்து எவ்வளவு உயரம், நான் எவ்வளவு சின்ன அப்படி பார்த்தான். ஆனா தாவீது வந்த உடனே இந்த கோலியாத்து எவ்வளவு சின்ன, அடடா இவன் விருத்த சாதனம் இல்லாதவன், இவன் ஏமாத்திரம், இவனை போய் நான் ஜெயிப்பேன், இவனை கொல்லுவேன். ஒண்ணுமே இல்லை, கையில பட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த ஒரு வெப்பன் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் வாயில் என்ன கொஞ்சம் வார்த்தை இருந்தது, இவனை கொல்லுவேன், எனக்கு விருத்த சேதனம் இருக்கு, என்கிட்ட கிருபை இருக்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வாரு. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ நமக்கு ஒரு பண பிரச்சனை இருக்கு, இல்லை ஒரு வியாதி பிரச்சனை இருக்கு, நம்ம எப்படி பார்க்கணும்? ஐயோ நாங்கள் 1,00,000 பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வருவாங்க, ரொம்ப மோசமான வியாதிங்க, இந்த வியாதி வந்தா உயிரை கொல்லாம விடாதாங்க, உயிரை எடுக்காம விடாதாங்க. வியாதியை விடுங்க, நம்ம ஒரு சின்ன வலி வந்தாவே ஐயோ அந்த வலி உயிர் போதுங்கன்ற நம்ம என்னங்க, நம்மளுக்காக உயிரை கொடுத்தவர் நமக்குள்ள இருக்கிறாருங்க. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எவ்வளவு உயரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப பாருங்க, நம்ம என்ன மாதிரி பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறோமோ அந்த பார்வை தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய போறோமா தோல்வி அடைய போறோமான்றதை தீர்மானிக்கிறது. நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு பண பிரச்சனை, இதை எப்படி பார்க்குறோம்? பண பிரச்சனையை எப்படி பார்க்குறோம்? நம்ம அதை பெருசாக பார்த்தோம்னா தோல்வி, அவ்வளோதான். வாழ்க்கையில் காலத்துக்கும் கடன்லேயே இருக்க வேண்டியதுதான், கஷ்டப்பட்டுனே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த பண பிரச்சனை காட்டிலும் இந்த பிரச்சனைக்காக கல்வாரி சிலுவிலே இயேசு எனக்காக தரித்திரரானாருங்க. அவருடைய தரித்திரத்தினால் நான் ஏற்கனவே ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். ஆகவே அவர் ஏற்கனவே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சாபம் என்னுடையது கிடையாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையவே மாட்டேன். குறைவு என்னுடையது கிடையாது, தாட்சி என்னுடையது கிடையாது, பற்றாக்குறை என்னுடையது கிடையாது. என் வாழ்க்கையிலிருந்து அதை மூர்க்கமாய் எதிர்க்கிறேன், விரட்டடிக்கிறேன். இது என்ன சேதப்படுத்த முடியாது. அது மேல ஒரு பெரிய அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. இவ்வளவு அமைதியா இருப்பீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு அம்மா தான் கை தட்டுறாங்க. கொஞ்சம் நல்ல தைரியமா தட்டுங்க, சத்தமா தான் தட்டுங்களா. பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவன் ரொம்ப பெருசுன்ற மாதிரி பார்த்தா போச்சுங்க வாழ்க்கை. வியாதி ரொம்ப பெருசுன்ற மாதிரி பார்த்தா போச்சு. நானும் எவ்வளோ மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேங்க, இது போகவே மாட்டேங்குது. அதனால தான் பவுல் எப்படி ஜெபிக்கிறாருன்னா, இந்த ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையட்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவர் அப்படி ஜெபம் பண்றாரு. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பாருங்க. இந்த பிசாசை ரொம்ப பெருசா நம்ம பேசவே கூடாது. பெருசா பேசணும்னா அதுக்கு அந்த பிசாசையே நம்ம ஆராதிக்கிறோம்னு அர்த்தம். எதுக்கு பயப்படுறோமோ அதை நம்ம ஆராதிக்கிறோம். பயம், ஆராதனை, இந்த ரெண்டுத்துக்கும் எபிரேய மொழியில் ஒரே வார்த்தை தான் வருது. எதுக்கு நாம பயப்படுறோமோ அதை நாம் ஆராதிக்கிறோம், எதுக்கு நாம பயப்படுகிறோமோ அதுக்கு நாம சக்தியை கொடுக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த பிசாசுன்ற அவன் மேலேருந்து தள்ளப்பட்ட தூதன், அவ்வளவுதான். எவ்வளவு பேரை தள்ளினார் ஆண்டவர்? 1/3 இல்லையா? 1/3 தூதர்களை தான் என்ன பண்ணாரு? தள்ளினாரு. அவன் தான் இங்க பிசாசா பிசாசம் அவனோட கூட இருக்கிறான், வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. இப்ப 1/3 போச்சுன்னா மீதி எத்தனை பங்கு? 2/3 நமக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கிறாங்க. ஹலோ, 1/3 தான் பிசாசு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பிசாசுங்க குட்டி போடுறதே கிடையாது, கர்ப்பம் தரிக்கிறது கிடையாது, பெருகிறது கிடையாது. அவன் அவ்வளவுதான் தள்ளினானா அதோட அப்படியே தான் இருக்கிறான்.
ஆனா நீங்களும் நானும் பெருக முடியும். நம்ம பட்சத்துல 2 பங்கு தேவதூதர்கள் இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த தேவதூதர்கள் இருந்து என்ன பண்றாங்க பாருங்க. ஒரு தேவதூதனுடைய வல்லமையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்தில், வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஒரு தூதன் என்ன பண்றான், பிசாசு சங்கிலினால் என்ன பண்றான், கட்டுறான். ஒரு தூதனுங்க, நீங்க வாசித்து பாருங்க. இந்த பகுதியெல்லாம் போய் நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூதன் வந்து என்ன பண்றான், இந்த இவ்வளவு பெரிய பிசாசையும் அவனுடைய எல்லா சேனைகளையும் கூப்பிட்டு சங்கிலியில போட்டு கட்டி என்ன பண்றான், பாதாளத்துல தள்ளுகிறான். அப்ப பாருங்க, நம்ம எப்படி பார்க்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கான். ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருத்தன், அப்புறம் அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன். அவன் பேர் கேயாசி. காலையில ஏஞ்சி அப்படியே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா, மலை மேல இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தா அந்த மலையை சுற்றிலும் அந்த ராணுவம் சேனை நிக்க வைக்கப்பட்டிருது. மொத்த பேரும் வந்து நின்ட்டாங்க. யாரை பிடிக்குது, எத்தனை பேரை பிடிக்குது, ஒரே ஒரு ஆளை பிடிக்குது. நல்ல கவனிங்க. கேயாசி சொல்றான், ஐயோ ஆண்டவனே, நம்ம மதமான அவ்வளவுதான், காலிங்க, நம்ம எல்லாம் இந்த மலையை சூழ்ந்துட்டாங்க, அவ்வளவுதான், நம்மளை சுத்து போட்டாங்க, ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றான். எலிசா சிரிச்சினே சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் எவ்வளவு அதிகம்ன்றான். எப்படி சொல்றான், பிரகாசமாயிடுச்சு, மனக்கண்கள் பிரகாசமாகி விட்டது. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சேனையே ஒரு ராஜா அனுப்புறான் அப்படின்னு சொன்னா, அப்ப பிசாசு நம்மளை எந்த மாதிரி பார்க்கறான், நம்மள பெரிய ஆளா பார்க்கறாங்க. பிசாசு உங்களை பெரிய ஆளா பார்க்கறான். ஹலோ, உங்களை அவன் பெரிய ஆளா பார்க்கறதுனால தான் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய சேனை அனுப்புறான். பிசாசு பலவான் தான், அவனுக்கு வல்லமை இருக்குதான், அனுபவம் இருக்குதான். ஆனா நான் கேட்கிறேன், நீங்க யாரு சொல்லுங்க, நீங்க யாரு? கோலியாத்துக்கு உருவம் பெருசா இருந்தது, கவசம் இருந்தது, தலை சீரா இருந்தது, காலில் ஒரு கவசம் இருந்தது, வெண்கல சீரா இருந்தது, ஈட்டி தாங்க இருந்தது, கேடயம் இருந்தது. நல்லா கவனிங்க, எப்பவுமே சாத்தான் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டி ஜனங்களை, விசுவாசிகளை பயமுறுத்துகிறான். அவனை ஒரு பெரிய ஆளா காமிக்கிறான். எப்பவுமே சாத்தான் அப்படிதான் பண்ணுவான். நாம என்ன பண்ண கூடாது, பயப்படவே கூடாது. நம்மளுடைய மனதுக்குள்ள வந்து, நீ செத்துடுவ, இந்த சபை வளராது, சபை அழிஞ்சிடும், குடும்ப சீர்கட்டு போயிடும், நிம்மதி இருக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சது, போச்சு, ஒன்னும் இருக்காது. இப்படி என்ன பண்றான் பிசாசு, நம்மளை வந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். பிசாசு எப்பவுமே அப்படிதான் செய்யறான். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. 6:10, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு, நீங்க வாசிங்க, 309ஆம் பக்கத்தில் இருக்கு, எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னான். கர்த்தர் பார்த்து சொல்றாரு, என் மூலமா உங்களுக்கு சொல்றாரு, பயப்படாதீங்க, குடும்பம்னா அவன் பயப்படாதீங்க, பிசினஸ்னா அவன் பயப்படாதீங்க, இந்த கடன் எப்போ ஒழியும்னு பயப்படாதீங்க, அவ்வளவுதாங்க, என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நான் சாக போறேன்னு பயப்படாதீங்க, இனிமேல் நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம்லாம் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இல்லைன்னு பயப்படாதீங்க. அது சொல்றாரு, பயப்படாதீங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன், ஆனா நீங்களும் என் சொல்ல கேளாதே போனீர்கள். பாருங்க, இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்றோன்றது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம வாய் திறந்து என்ன சொல்றோன்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் தாவீது என்ன சொல்றான்,
சவுல் வந்து தாவீதை பார்த்து சொல்றான், நீ இளைஞன், உன்னால முடியாது. அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன், உன்னால அவனை ஜெயிக்க முடியாதுன்றான். ஆனா தாவீது சொல்றான், முதல்ல அவனை பார்த்த உடனே அவன் பெரிய ராட்சதனும் சொல்ல, இதுன்னு சொல்ல, அதுன்னு சொல்ல, ஒண்ணுமே சொல்லவே இல்லை. தாவீது என்ன சொல்றான், இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் தேவனோட உடன்படிக்கை மனிதன், இவன் என்ன பண்ண முடியும், என்ன நான் இவனை கொல்லுவேன், இவனை ஜெயிப்பேன், மேற்கொள்ளுவேன், மடங்கடிப்பேன், இவனுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்றான் பாருங்க. இவனை பார்த்து ஒருவனுடைய இருதயம் என்ன பண்ண வேண்டியது, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றான். இதே மாதிரி தான் மோசே என்ன பண்றான், 12 வேவுகாரர்களை அனுப்புறான். கடவுள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லிட்டாரு. ஆனா இது போய் உண்மையாவே அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், நான் போய் பார்த்துட்டு வாடாரு. 12 பேர் அனுப்புறேன். இந்த 12 பேர் 12 பேர் லீடர், ஒரு கோத்திர பிதாக்கள் இவங்கெல்லாம். 12 பேர் போறாங்க. 10 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 2 பேர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இது மட்டும் நம்ம வாசிச்சு முடிப்போம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தை திருப்போம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. எத்தனை வார்த்தை சொன்னாங்க பாருங்க, பாலும் தேனும் ஓடுற தேசம் சொல்லி எத்தனை. இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் ஒரே ஸ்டேட்மெண்ட், இது அதனுடைய கனி 2 ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். 2 வார்த்தை சொன்னாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். எப்படி பார்க்கறான் பாருங்க, இவன் எப்படி பார்க்கறான்றத பாருங்க. பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவர்களும் மிகவும் பெரியவங்களுமா இருக்கிறது. நான் மதில பார்க்கறான், பயங்கரமான மதில பார்க்கறான். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா 32ஆம் வசனம், 31ஆம் வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால கூடாது, நம்மளால முடியாது, நம்மளால ஆகாது, அவங்களை ஜெயிக்க முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அந்த ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்க ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். எங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், அவங்க பார்வைக்கும் என்ன சொல்றாங்க பாருங்க. இதே மாதிரி தான் பாருங்க, அநேக சொல்றாங்க, பிசாசுக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா. நான் சொல்றேன், அந்த பிசாசை உண்டாக்கி அவனை மேல இருந்து கீழே தள்ளினாரு, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா. அப்ப அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, மதிலை கண்டார்கள். இந்த பட்டணத்தினுடைய மதிலை கண்டார்கள். முதல்ல அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க பலவான், நம்மை பார்க்கலும் பலவான்கள். இது உண்மையா பொய்யா இல்லைங்க, மாம்ச கண்ணில் பார்த்தா அது உண்மைதான். அவன்லாம் ரொம்ப வாட்ட சாட்டமாக நெடிய ஆட்களாக இருக்காங்க, இவன் ரொம்ப பியூனியா இருக்கிறான், அவன் நோஞ்சானா இருக்கிறான். அது மாம்ச கண்ணில் பார்த்தா அதுதான். ஆனா ஆவிக்குரிய கண்கள் இப்பதான் நம்ம வாசம் இல்லையா, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யோவான் எழுதுறாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி பார்த்தபடி அவர் நமக்குள்ள வந்துட்டாரு. அப்ப அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும், ஆவிக்குரிய கண்களிலே நம்ம பார்க்கணும். மதிலை கண்டார்கள், மதில் பெருசு, நாங்க அவங்க கட்டினது மதில். ஆனா நம்ம என்ன சொல்லணும், அவர் கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார். தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் வந்து கர்த்தரே மதிலா பார்க்கறான். நான் கேட்கிறேன், இந்த எரிகோ பெருசா இல்ல யெகோவா தேவன் பெருசா? நீங்க தான் சொல்லணும். யார் பெரிய, எரிகோ பெருசா யெகோவா பெரியவரா? யெகோவா தாங்க பெரியவர், அவர் நம்மோட கூட இருக்கிறாரு. அவன் சொல்றான் அங்க பெரிய கோட்டை இருக்குது. தாவீது சொல்றான் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, ஆண்டவரே நீரே என்னுடைய கோட்டையா இருக்கிறீர். அவன் சொல்றான் அரணான பட்டணம். தாவீது சொல்றான் நீர் என்னுடைய அரண். மற்ற மக்கள்லாம் கோலியாத்தினுடைய கேடயத்தை பார்த்தாங்க. தாவீது சொல்றான் நீரே என்னுடைய கேடகம் ஆண்டவரே. இந்த மதில் எல்லாம் பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. தாவீது சொல்றான் கர்த்தாவே நீரே என்னுடைய கன்மலை, யூ ஆர் மை ராக் ஆண்டவரே. எல்லாம் அவருங்க. அப்புறம் சொல்றாங்க ராட்சத பிறவி இருக்கட்டும், அவன் ராட்சத பிறவியா இருக்கட்டும், ஆனா நீங்களும் நானும் ரட்சகர் பிறவிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மேம்படுத்துவோம். ரட்சக பிறவி நம்ம. இப்ப நாம் சொல்லணும், பயத்தை உள்ளவே அனுமதிக்க கூட. பயம் வந்தோன்னு சொல்லணும் எதுவும் என்னோட பெருசு கிடையாது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பாவ வல்லமை பெருசா பரிசுத்த வல்லமை பெருசா? எது பெருசு? உங்களை பார்த்தாங்க கேட்கிறேன், நல்லா வாய் தரன்னு சொல்லுங்க. பாவ வல்லமையா பரிசுத்த வல்லமையா? பரிசுத்த வல்லமை தான் பெருசு. நம்முடைய தேவன் பரிசுத்தர், நம்ம அழைத்தவர் பரிசுத்தர், அந்த வல்லமை தான் ரொம்ப பெருசுங்க.
அப்போ பாருங்க, இந்த கோலியாத் சும்மா அவனுடைய அப்பியரன்ஸை காமிச்சு அவனுடைய பேச்சினாலேயே எல்லாத்தையும் பயமுறுத்திட்டான். 40 நாள் ஒருத்தம் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. ஆனால் தாவீது வந்தான், உடனே என்ன பண்ணிட்டான்? இப்போ நம்மளுக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு. இதான் கடைசி வசனம், இதை நம்ம வாசித்து முடிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். சொல்லுங்க, போராட்டம் உண்டா இல்லையா? உண்டு. அது எங்க? 6ஆம் அதிகாரத்தில் தான். ஆனால் 6ஆம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்தை நம்ம நல்லா வாசிக்கணும். 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போறேன். இப்போ அங்கே நமக்கு போராட்டம் இருக்கா? ஆமாம் இருக்கு. ஆனால் 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்றாரு, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தறினார். ஹல்லேலூயா. போராட்டம் உண்டுங்க. ஆனா யாருக்கும் அவருக்கும் பிசாசுக்கும் தான். நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் மேல நம்மள உயர்த்தி வச்சுட்டு தான் சொல்றாரு, இவன் கூட தான் உனக்கு போராட்டம் உண்டுப்பா. நான் இவனை ஜெயிச்சிட்டேன், தலையை நசுக்கிட்டேன், இவனுடைய அதிகாரத்தெல்லாம் உரிந்து கொண்டேன். இனிமேல் சும்மா சப்ப மேட்ரு. வசனத்தை நீ உறுதியா பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். கிருபை உங்கூட இருக்குது, கர்த்தர் உங்கூட இருக்கிறாருன்றதை நீ விசுவாசிக்கணும். இப்போ பிசாசு கர்த்தர் உன்னோட்டு விலகிட்டாரு, கர்த்தர் உன்னோட்டு போயிட்டாரு, அவருடைய உதவி உனக்கு இல்லை அப்படின்னு இல்லை எழுதி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திலே நான் கேட்டேன், அவர் எல்லாத்துக்கும் மேல என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல இருக்கிற அதிகாரத்துக்கு மேல, அப்புறம் துரைத்தனங்களுக்கு மேல, கர்த்தத்துவங்களுக்கு மேல, இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேல இருக்கிற எல்லாம் என் பாதத்துக்கு கீழே இருக்கு. இதை சுலபமா நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வெற்றியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெயிக்கணும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கணும், ஒவ்வொரு சவால்களையும் ஜெயிக்கணும். வெறும் நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. இந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும், ஊருக்காக ஜெபிக்கணும், ஏரியாவுக்காக ஜெபிக்கணும், ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்னு நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. இதுதாங்க ஒரு பெரிய சவால். வெறும் தாவீது தனக்கு மட்டுமா பண்ணான்? எல்லா மக்களுக்காகவும் தான் பண்ணான். நாட்டு மக்கள் மொத்த பேரும் போய் அவனை எழும்புனாங்க, எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க, எல்லாரும் போய் அந்த உடைமைகளை கொள்ளையிட்டார்கள். நாம் அப்படிதான் செய்யணும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் கூட கிருபை இருக்குது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், பிசாச சவால் விட்டு ஜெயிப்பேங்க, ஆயிரக்கணக்கான மக்களை நான் இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவேன், அதுக்காக தான் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் இந்த வெற்றியை நம்ம கொஞ்ச நேரம் கொண்டாடும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை நீர் எனக்கு தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று வாயை திறந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எங்களோடு கூட நீர் எப்பொழுதும் தங்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தாவீதோடு கூட இருந்த தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். யோசேப்போடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்குள்ளே இருக்கிறீர். உம்முடைய வல்லமைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறது, உம்முடைய அதிகாரம் எங்களுக்குள்ள இருக்கிறது. பிசாசை நீர் ஜெயித்திருக்கிறீர், அவன் தலையை நசுக்கியிருக்கிறீர், அவன் எங்களை சேதப்படுத்த முடியாத ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாரத்தை நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஆயுதத்தினாலே பிசாசு எங்களை தாக்கினானோ அதே ஆயுதத்தை எடுத்து அவனை மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் பெரியவர் ஆண்டவரே. வெளியிருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் நான் பெரியவன், என்னை விட பெருசு எதுவுமே இல்லை ஆண்டவரே.
என்பதை நான் ஆணித்தரமாக உறுதியாக விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். வருகிற நாட்களிலே வசனத்தை வாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், வெற்றி எடுக்கிறேன், ஜெயத்தை எடுக்கிறேன். வேற என் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, இந்த ஊருக்காக, இந்த சபைக்காக, இந்த ஏரியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக நான் ஜெபிப்பேன். அநேக மக்களை அவன் சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை தெரியாமல் இருக்கிறாள் ஆண்டவரே. ஆனால் நான், எனக்கு இந்த செய்தி தெரிஞ்சிச்சு, நான் புறப்பட்டு செல்லுவேன், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன், வியாதியை, நோயை விரட்டி அடிப்பேன், பேயை விரட்டுவேன், இயேசுவின் நாமத்தில் அநேக மக்களை கிறிஸ்துவண்டை ஈர்த்து கொடுவேன். இதெல்லாம் நான் செய்யறதுக்காக தான் நீர் என்னை அழைத்திருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் இந்த சபையையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து என் மூலமாக நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உம்முடைய தயவு வெளிப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். விசேஷமாக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். வியாதிகள் விலகட்டும், நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஜீவனும் நல்வாழ்வு உண்டாகட்டும், கிருபையும் இரக்கமும் தயவும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிகமாய் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் அவர்களை நிறைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் போகிற இடங்கள்லாம் வெற்றியை தருவீராக. போகிற இடங்கள்லாம் சுகம் உண்டாகட்டும், போகிற இடங்கள்லாம் விடுதலை உண்டாகட்டும், போகிற இடங்கள்லாம் ரட்சிப்பு உண்டாகட்டும், போகிற இடங்கள்லாம் மீட்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். பொருளாதார குறைவுகளாம் நீங்கட்டும், தாட்சியெல்லாம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நீர் தருவீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரை மக்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆமேன்.